Good morning students. Welcome to Max Online class. Today we are going to learn about value of an algebraic expression. Value of an algebraic expression is nothing but இப்போ ஒரு expression இருக்குதுன்னா அந்த expressionக்கு நம்ம ஒரு values கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் value of an algebraic expression. For example, x plus 5 அப்படின்னு ஒரு expression இருக்குது இல்லையா? இந்த expressionல x னு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த x னு ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் when x is equal to 2, this implies அப்ப x இருக்கிற இடத்துல நம்ம 2 என்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரிங்களா? that is 2 plus 5 is equal to 7. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் x plus 5 க்கு x என்ற பிளேஸ்ல நம்ம 2 என்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 2 plus 5 equal to 7. அப்ப இந்த x plus 5 இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்ன 7. சரிங்களா? அதுதான் அது வேல்யூ ஆஃப் an எக்ஸ்பிரஷன். இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். when x is equal to 5, when x is equal to 5, அப்ப இந்த value of the expression என்ன வருதுன்னு பார்க்கணும். this implies அப்ப நம்ம x இருக்கிற இடத்துல என்ன போடணும் 5 என்ற நம்பர் போடணும். சரிங்களா? அப்ப 5 plus 5 is equal to 10. சரிங்களா? so இப்ப x equal to 5 நம்ம கொடுக்கும்போது the value of the expression என்ன கிடைக்கும் நமக்கு 10 ன்னு கிடைக்கும். சரிங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வேரியபிளுக்கு எந்த நம்பர் கொடுக்கறோமோ அதுக்கு ஏத்த போல அந்த வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் மாறுது. இப்போ இந்த x க்கு வந்து நான் 2 ன்னு கொடுத்தேன். அப்ப அதன் மூலமா நமக்கு வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குது 7 ன்னு கிடைக்குது. அதே போல x க்கு 5 ன்னு கொடுத்தா வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் வந்து 10 ன்னு வருது. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வேரியபிளுக்கு எந்த வேல்யூஸ் தரமோ அதுக்கு ஏத்த போல வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் மாறும். சரிங்களா? Students, let us see some examples for value of an algebraic expression. அதுல first example பாருங்க. if a p equal to 5 and q equal to 6, then find p plus q. சரிங்களா? அப்ப நம்ம இதுல p னுடைய வேல்யூவையும் q இன் கொடுக்கப்பட்டிருக்கிற q னுடைய வேல்யூவையும் நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? சொல்யூஷன் p plus q கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ p னுடைய வேல்யூ என்ன? the value of p is 5. substitute, okay, plus the value of q is what? 6. substitute here. Then 5 plus 6 is 11. Therefore p plus q equal to 11. Therefore the value of the expression p plus q equal to 11 when p equal to 5 and q equal to 6. Students, example 2 பாருங்க. if p equal to 7 and q equal to 8, then what is the value of the expression pq minus p minus q? இந்த value of the expression என்ன அப்படின்றத நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? so solution, first of all write the expression pq minus p minus q. சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷன் உடைய வேல்யூஸ் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி what is the value of p? The value of p is 7. So substitute the value 7 here. So அதுக்கு முன்னாடி இந்த p க்கு q க்கு நடுவுல என்ன சைன் இருக்குன்னா இன்ட் சைன் இருக்கு. சரிங்களா? p into q. அது இதுல போடல. அப்படி போடலன்னா என்ன அர்த்தம்? p into q ன்னு அர்த்தம். சரிங்களா? So now what is the value of q? The value of q is 8. Substitute here.
சரிங்களா minus what is the value of p, the value of p is 7 minus what is the value of q, the value of q is 8. Now 7 into 8, 8 sevens are 56 minus 7 minus 8. Now 56 minus 7 what? 49. 49 minus 8. 49 minus 8 is 41. So the value of the expression PQ minus P minus Q equal to 41. Equal to 41. Example 3. When x is equal to 3 and y equal to 2, then what is the value of the expression 3x plus 2y minus 5? இந்த எக்ஸ்பிரஷன் உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நமக்கு வேரியபிள்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. x is equal to 3 ன்னு கொடுத்துட்டாங்க. y equal to 2 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல x இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போடணும்? 3 போடணும். y இருக்கிற இடத்துல என்ன நம்பர் போடணும்? 2 என்ற நம்பரை போடணும். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Solution. First of all we have to write the expression 3x plus 2y minus 5 equal to 3 into இந்த 3யும் xம் என்ன ஆபரேஷன்ல இருக்குது? மல்டிப்ளிகேஷன். அதுக்கு நடுவுல மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன். அதாவது 3x ன்னு என்ன அர்த்தம்? 3 into x ன்னு அர்த்தம். சரிங்களா? 3x னானது 3 into x. So இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம என்ன நம்பர் போடணும்? 3 போடணும். The value of x is 3. Substitute here. Plus 2 into அதே போல இந்த 2 உம் y உம் என்ன ஆபரேஷன்ல இருக்குது? மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? 2 into y. So 2 into what is the value of y? 2. Substitute here. Minus 5. 3 into 3 is 9. Plus 2 into 2 is 4. Minus 5. Next 9 plus 4 is 13. Minus 5. 13 minus 5 is 8. Therefore, the value of the expression 3x plus 2y minus 5 is equal to 8. சரிங்களா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம லாஸ்ட்ல இந்த ஆபரேஷன் இருக்குது இல்லையா? 9 plus 4 minus 5. ஸோ இது போல கடைசியா வர ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா பிட்மாஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பிட்மாஸ் பத்தி நீங்க ஆல்ரெடி 6th படிச்சிருக்கீங்க. இந்த பிட்மாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? Example 4. Find the value of mn minus 1. Given that m equal to 2 and n equal to minus 1. அப்ப நம்ம m இருக்கிற இடத்துலலாம் 2 என்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். n இருக்கிற இடத்துலலாம் minus 1 என்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Solution. First write the given expression, that is mn minus 1. Now what is the value of m? 2 into what is the value of n? Minus 1. Minus 1 already here. So in the 2 minus sign down, the 1 minus sign down, both are same sign.
ரெண்டுமே சேம் சைன் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 plus 1 is 3. சரிங்களா? இப்போ இந்த 3க்கு எந்த சைன் போடணும், the common sign, that is minus. இந்த மைனஸ் சைனை நம்ம இங்க போடணும். சரிங்களா? ஸோ சப்போஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், பிளஸ் சைன் போடுவோம். இங்க ரெண்டுமே மைனஸ் சைன்றதால மைனஸ் சைன் போடணும். therefore the answer is -3. now the value of the expression mn minus 1 is equal to -3. example 5, when m equal to 2 and n equal to -1, then find out the value of the expression 2m minus n. Solution. First of all, we have to write the expression, that is 2m minus n. இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வேரியபிள் உடைய வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். Now what is the value of m? m is 2 minus what is the value of n? n is -1. இப்போ இங்க ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி -1 போடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரெண்டு சைன் இருந்ததா நம்ம வந்து என்ன பண்ணோம், பிராக்கெட் போட்டு செப்பரேட் பண்ணோம். 2 into 2 4 plus into minus into minus plus. so அந்த சைன் நமக்கு போடுவோம் +1. சரிங்களா? 4 plus 1 is 5. now the value of the expression 2m minus n is equal to 5. சரிங்களா? so students, இன்னைக்கு நம்ம வேல்யூ ஆஃப் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு டாபிக்கோட நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you.